சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சியின் சார்பில் பிபிபி மாடல் சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய தனியார் மற்றும் பொது நிறுவனங்களுடைய பங்களிப்பாக இயங்கக்கூடிய சேட்பட்டுடைய பயோ சிஎன்ஜி பிளான்ட்ல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பிளான்ட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலேயே முன்மாதிரியாக முதலாக சென்னையில கழிவுகளில் இருந்து பயோ சிஎன்ஜி சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயு உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை சென்னை மாநகராட்சி தொடங்கியிருந்தது. தனியார் பங்களிப்புடன் நடைபெறக்கூடிய இந்த திட்டம் என்பது சென்னை முழுவதும் உற்பத்தியாகக்கூடிய கழிவுகளை சேகரித்து அதுவும் குறிப்பாக ஈரக்கழிவுகள் சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள், உணவு உள்ளிட்ட கழிவுகள் மூலமாக கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பிளான்ட்டாக தொடங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்திருக்கக்கூடிய எந்த பிளான்ட் சேட்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய பிளான்ட், இந்த பிளான்டுடைய கெப்பாசிட்டி ஒரு நாள் ஒன்றுக்கு 100 டன் வரையிலும் கழிவுகளை உள்வாங்கி அதன் மூலமாக குறைந்தது ஒரு நாள் ஒன்றுக்கு 40 டன் எடை உள்ள பயோ சிஎன்ஜி கேஸை உருவாக்கக்கூடிய சிறந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதன் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய கேஸ் மற்றும் அதன் மூலமாக ஒரு வருவாய், அதே போன்று கழிவுகளை செக்ரிகேட் பண்ணி அதை அப்புறப்படுத்துவதற்கான செலவுகளை குறைத்து அதன் மூலமாக லாபகரமான ஒரு திட்டமாக மாற்றக்கூடிய முயற்சியாக சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட திட்டம் தான் இவை. இதில் தற்பொழுது முக்கியமான விவகாரங்களாக இதனுடைய வளர்ச்சி சென்னை போன்ற பெருநகரங்களுக்குள்ளாக பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முகமாக மாறியிருப்பதனால பல்வேறு மாநிலங்களும் இதை பின்பற்றி ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் மாநிலம் செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் இந்த பிளான்ட் எவ்வாறு செயல்படுகிறது, மேலும் இதனுடைய திறன், இதே போன்று மற்ற பகுதிகளில் மற்ற மாவட்டங்களில் மாநகராட்சிகளில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளவற்றை ஆய்வு செய்வதற்காகவே இன்றைய தினம் வந்ததாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் சேட்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி சார்பில் பொது மற்றும் தனியார் பங்களிப்பில் 100 மெட்ரிக் டன் அளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த பயோ சிஎன்ஜி பிளான்ட்டை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் சென்னையில 3 எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலமாக சென்னையினுடைய கழிவுகளை குப்பை கடைகள் கொண்டு சென்று வெறுமனே கொட்டி தேக்குவது மட்டும் இல்லாமல் அதை ஈரக்குப்பைகள் என்று தனிப்பட்ட முறையில் அது பிரித்து செயல்படுவதன் மூலமாக அதை பயனுள்ள வகையிலான பசுமை ஆற்றலாக உற்பத்தி செய்ய முடியும் என்ற ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமாக இது செயல்படுவதனால் அதனை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாகவே முதலமைச்சர் இந்த ஆய்வு மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பிளான்ட்டை பொறுத்தவரையிலும் சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த ஈரக்கழிவுகளை பிரித்து கொண்டு வந்து இந்த பிளான்ட்ல கொடுப்பது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடியவர்களே அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில், குறிப்பாக பன்னடுக்கு குடியிருப்பு பகுதிகளில் பல்க் ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய அளவில் திருமண நிகழ்வுகள், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய பிற அடுக்குமாடி குடியிருப்புகளில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கழிவுகளை நேரடியாக சேகரித்து அதுல உணவு, அதே போன்று பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட ஈர கழிவுகளை சேகரித்து அதன் மூலமாகவே இந்த பயோ சிஎன்ஜி உற்பத்தி செய்யறாங்க. இதனால சென்னை மாநகராட்சியினுடைய குப்பை கிடங்குகளுக்கு நேரடியாக கொண்டு செல்வது தவிர்க்கப்படுவது மட்டுமில்லாம நாள் ஒன்றுக்கு 500 டன் குப்பை வரையிலும் இதன் மூலமாக குப்பை கிடங்குகள் செல்லாமல் நேரடியாக இது போன்ற மையங்கள் கொண்டு வரப்பட்டு அதுல உற்பத்தி செய்ய பயோ சிஎன்ஜி உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் விருது செய்வதற்கான ஒரு ஆய்வாகவே முதலமைச்சர் மேற்கொள்ள சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியில் உள்ள சென்னை மாநகராட்சியின் சார்பாக தான் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழலில் முதலமைச்சருடைய நேரடி பார்வையின் கீழ் தான் நகராட்சி நிர்வாகத்துறை இருக்கிறது. இது போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கும் கழிவுகளிலிருந்து சக்தி என்ற அடிப்படையில் ஒரு குப்பைக்கு செல்லக்கூடியவற்றிலிருந்து ஒரு மூலதனமான ஒரு பொருளாக எரிசக்தியை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்துவதற்கான ஒரு விரிவான திட்டமிடல்ல நகராட்சி நிர்வாகத்துறை இருப்பதாகவும் கூட தகவல் சொல்லப்படுகிறது. அடிப்படையிலேயே முதலமைச்சர் முதற்கட்டமாக தற்பொழுது ஆய்வு மேற்கொண்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆய்வு முடித்துவிட்டு முதலமைச்சர்கள் செல்லும் பொழுது சேட்பட் சாலையில முதலமைச்சர்கள் பார்ப்பதற்காக இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு முன்பு வாய்ப்பில்லாமல் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற முதலமைச்சர் ஆய்வு முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது தனது வாகனத்தில் ஏறாமல் நேரடியாக
சாலைக்கே வந்து சுற்றி நிற்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையெழுத்து அவருடைய வரவேற்புக்கு நன்றி கூறி அவருடைய ஆரவாரமான அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் மீண்டும் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த ஆய்வுக்கு பிறகாக அவருடைய அடுத்த கட்ட திட்டங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.